இயேசுநாதனே என் வாஞ்சை நீரே என்னாலும் மண்ணில் நீர் போதுமே என் இயேசுநாதனே என் வாஞ்சை நீரே என்னாலும் மண்ணில் நீர் போதுமே என்னாலும் மண்ணில் நீர் போதுமே யாரும் சகாயம் இல்லாமல் உலகில் பாரம் சோர்வேனால் தவிக்கும் நேரம் யாரும் சகாயம் இல்லாமல் உலகில் பாரம் சோர்வினால் தவிக்கும் நேரம் என் வாஞ்சை தீர்த்திட என் கண்ணீர் துடைத்திட கர்த்தாவே நீரல்லால் யாருமில்லை என் வாஞ்சை தீர்த்திட என் கண்ணீர் துடைத்திட கர்த்தாவே நீரல்லால் யாருமில்லை என் இயேசுநாதனே என் வாஞ்சை நீரே என்னாலும் மண்ணில் நீர் போதுமே என்னாலும் மண்ணில் நீர் போதுமே ஸ்நேகம் அற்று போனாலும் பிரியமானவர் மாறினாலும் உற்றவ ஸ்நேகம் அற்று போனாலும் பிரியமானவர் மாறினாலும் மாற்றமில்லாத என் நேச நீரே வேறாதவர் என்றும் நீதானே மாற்றமில்லாத என் நேச நீரே வேறாரும் இல்லை துணை நீரே என் இயேசுநாதனே என் வாஞ்சை நீரே என்னாலும் மண்ணில் நீர் போதுமே என்னாலும் மண்ணில் நீர் போதுமே நீரில் என்று நான் காண்பேன் என் மனம் வாஞ்சையால் வாடிடுதே உம்முகம் நேரில் என்று நான் காண்பேன் என் மனம் வாஞ்சையால் வாடிடுதே நீர் வராமல் என் கண்ணீர் என்றும் மாறுவதில்லை ஆத்மநாதா நீர் வராமல் என் கண்ணீர் என்றும் மாறுவதில்லை என் ஆத்மநாதா என் இயேசுநாதனே என் வாஞ்சை நீரே
என்னாலும் மண்ணில் நீர் போதுமே. என் இயேசுநாதனே என் வாஞ்சை நீரே, என்னாலும் மண்ணில் நீர் போதுமே. என்னாலும் மண்ணில் நீர் போதுமே. எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயே ஆண்டவரே கொடுக்க போகிற செய்திக்காகவும் சமூகத்தினை பார்க்கிறேன், என் மறைத்தை வெளிப்படும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மற்றவருடைய பொறுப்படுத்திக் துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, உங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுங்கள். கீப் த கமிட்மெண்ட்ஸ். 1994 வருடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாம் முதலில் பார்ப்போம். இது இந்த நாளில் கொடுக்க போகிற செய்தி ரூத் சரித்திரத்தை பற்றி தான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ரூத் சரித்திரத்திற்கும் இப்பொழுது சொல்ல போகிற அந்த ஒரு நடந்த சம்பவத்தை பற்றி என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் முக்கியமான ஒரு காரியம். புலிஸ்டர் அவார்டு என்று சொல்லி ஒரு விருது கொலம்பியா யூனிவர்சிட்டியிலே கொடுப்பார்கள். வருடந்தோறும் ஏப்ரல் மாதத்திலே அதை கொடுப்பார்கள். அது யாருக்குன்னு சொன்னால், இலக்கியம் இன்னும் இசை ஊடகங்கள், இதிலே யார் தேர்ச்சி பெற்று வருகிறார்களோ, யாருடையது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதோ அதிலே அவர்களுக்கு அந்த அவார்டானது வழங்கப்படும். ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு கெவின் கார்ட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த, மேற்கு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒருவர். அவர் பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். அவர் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கும்போதே ஒரு காட்டிலே, ஒரு வனாந்தரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். என்னன்னு சொன்னால், ஒரு சூடான் தேசத்தை சேர்ந்த ஒரு சிறுமி. அந்த நாட்களிலே அங்கே எப்பொழுதுமே கஷ்டம்தான். அந்த நாட்களிலே மிகவும் மோசமாக பஞ்சம், பசி, பட்டினி, யுத்தம் என்றெல்லாம் நடந்து கொண்ட நாட்களிலே இவள் பசி தாங்க முடியாமல் ஒரு உணவகத்திற்கு, ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு உணவகத்திற்கு நடந்து சென்று கொண்டே இருக்கிறாள் அந்த சிறுமி. அங்கே போய் அவளால் நடந்து போக முடியவில்லை. மயக்கமாய் விழுகிறாள் கீழே. தரையில் விழுந்த உடனே அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு கழுகு பின்னாலே வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது. எப்பொழுது சாவால் அவளை சாப்பிடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அந்த சம்பவம். இதை தூரத்தில் இருந்து பார்த்த அந்த ஃபோட்டோகிராஃபர் நல்ல ஒரு ஷார்ட் ஆச்சு என்று சொல்லி அதை எடுத்து ரொம்ப நல்ல முறையிலே பெயர் பெற்றது. 1993 வருடம் அது அமெரிக்காவில் உள்ள நியூஸில் போட்டார்கள். பேப்பரில் போட்ட உடனே, டைம்ஸில் போட்ட உடனே அதற்கு அதிகமான விமர்சனங்கள் ஆரம்பித்தது. என்னென்னு சொன்னால், இது அந்த ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் எடுத்தாரே தவிர, அந்த ஒரு மயக்கமாக விழுந்த அந்த ஒரு சிறுமியை அந்த கழுகிடமிருந்து காப்பாற்றுவது ஒரு பெரிய காரியமாக தெரியவில்லையே, அவருக்கு அதில் ஒரு எத்திக்ஸ் இல்லையே, அறநெறி இல்லையே என்று சொல்லி எல்லோரும் ஆரம்பித்தார்கள். இவர் அந்த பேப்பரில் வந்த பிறகு 1993 வருடத்திலே தான் இவருக்கு அந்த அவார்டு கொடுக்கப்பட்டது. ஒரு நேர்காணல் நடக்கும்போது கேட்டிருக்கிறார். அவரிடம் இந்த மாதிரி கேட்கும்போது அவர் ரொம்ப இப்படி அதிகமான விமர்சனங்கள் வந்த உடனே அவருக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போனது, ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். சரிதானே என்று சொல்லி அந்த அவார்டு கிடைத்த 3 மாதங்களுக்கு பிறகு அவர் தற்கொலை பண்ணி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இங்கே பார்க்கும்போது இந்த ஒரு சூடான் தேசத்திலே அவ்வளோ ஒரு பசி பட்டினியோடு வந்த அந்த ஒரு சிறுமி மயக்கமாக விழுந்தவளே அவளை காப்பாற்றதை பார்க்கலாம். அவருக்கு அந்த நேரத்தில் என்ன ஃபோட்டோகிராஃபராக இருந்த ஒரு புகைப்பட தயாரிப்பாளர் இருந்த ஒரு காரணத்தினால் அவருக்கு அதுதான் முக்கியமாக தோன்றினதை தவிர, அது சிறுமியை காப்பாற்ற வேண்டுமே என்ற ஒரு கழுவிடம் இருந்த என்னால் விழுந்தாச்சு. கழுவு வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது. அசைவன் இல்லாத நேரத்தில் போய் அவளை சமைத்து அவளை என்ன சாப்பிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்த அந்த கழுவிடம் இருந்ததை காப்பாற்றுவதற்கு அவர் போய்விட்டார். அதுதான் அவருக்கும் அவர் அந்த ஒரு பெரிய அவார்டு கிடைத்த பிறகும் எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது என்று பார்க்கும்போது, இந்த நாளில் நான் சிந்திக்க போகிற காரியம் என்னென்னு சொன்னால், ரூத் சரித்திரம் எல்லோருக்குமே தெரிந்த சரித்திரம்தான். ஆனால் அந்த சரித்திரத்திலே காப்பாற்றுவதற்கென்று வந்தது யாரை பற்றி, யார் அங்கே அநேகமான நகோமி, ரூத் என்னும் போவாஸ், 3 பேரும் முக்கியமாக பார்க்க போகிறோம். இவர் என்ன சரித்திரம் எல்லோருக்குமே தெரியும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். பெத்லெஹேமில் இருந்து எலிமெலேக்குன்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவி தான் நகோமி. அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். இவர்கள் பெத்லெஹேமில் பஞ்சம் என்று சொல்லி மோவாப் தேசத்திற்கு அவர் செல்கிறார்கள். மோவாபியரோ
சபைக்கு 10 தலைமுறை ஆனாலும் சபைக்கு உட்படல் ஆகாதுன்னு சொல்லி ஆண்டவரை கத்த சொன்னதான அங்கே போயிறார்கள். இங்கே பெத்லெஹேமிலே சாப்பாடு இல்லைன்னு சொல்லி பஞ்சம் என்று சொல்லி மோவாப் தேசத்துக்கு போயிறார்கள். அங்கே போய் அங்கே தன்னுடைய 2 குமாரர்களுக்கும் பெண் கொள்கிறார்கள். இவர் எலும்புலேயே அங்கே இறந்து போகிறார். நகமி ஒரு விதவை ஆகிறாள். இவர் இறந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 குமாரர்களும் கூட இறந்து போனார்கள். இப்பொழுது 3 பேரும் விதவைகளாக இருக்கிறார்கள். அப்பொழுது நகமி பெத்லெஹேம் திரும்பி சாப்பாடு கொடுக்குறான்னு கேள்விப்பட்ட உடனே அவள் திரும்பி மருமக்களோடு திரும்பி வர்றதுக்கு புறப்பட்டு வருகிறாள். அப்படி வரும்போது தான் பாதி வழியில் அவள் என்ன சொல்லலான்னு சொன்னால், நீங்கள் 2 பேரும் உங்கள் சொந்த தேசம் திரும்பி போங்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கே நான் போய் எங்கள் கூடவே நீங்கள் வந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை எனக்கு திருமணம் மறுமணம் ஆனால் கூட பிறந்த குழந்தைகள் உங்களுக்கு கணவர்களை ஆக்க முடியாது. எனவே நீங்கள் போங்கள் சொன்ன உடனே 2 பேருமே அழுகிறார்கள். அழுத உடனே ரூத் இன்னொரு மருமகளின் பெயர் ஒர்பாள். அவள் ஒர்பாள் அழுது மாமியாரை கட்டிப்பிடித்து வந்துட்டு அவள் திரும்பி தன்னுடைய தேசம் போய்விட்டாள். ஆனால் ரூத் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், அவள் என்ன சொன்னாள், அவள் ரூத் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவள் சொல்கிறாள், அதான் இங்கே கமிட்மெண்ட். இன்றைக்கி என்னுள்ள வசனமே அதுதான். 1ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்திலே அவள் பின்பகுதியை பார்க்கும்போது, நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17ஆம் வசனத்தின் பின்பகுதி, மரணமே அல்லாமல் வேறு ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள்னு சொல்லி ரூத் சொல்கிறாள். சொல்லிவிட்டு இவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை, நகுமிக்கு இவ்வளோ ஒரு பிடிவாதமாக இருக்கிறாள்னு சொல்லி 2 பேரும் பெத்லெஹேம் போகிறாள். பெத்லெஹேம் போன உடனே இவள் ரூத் என்ன பண்ணினான்னு சொன்னால், மாமியாரிடம் சொல்லிவிட்டு, நான் வார்கோதுமை அறுப்பு காலம், நான் போய் ஏதாவது வயலில் போய் வார்கோதுமையில பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் கிளம்புகிறாள். இவள் கிளம்புடனே மாமியார் ஓகேன்னு சொன்ன உடனே இவள் அங்கே போனால் ஒரு வயலில் போய் செய்கிறாள். அந்த வயல் யாருடைய? போவாஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல வசதியானவர். அவருடைய வயலில் போய் அவள் போக நேரிடுது. அங்கே அவள் என்ன சொல்லணும், அது கதிர்கள் அதிர்க்கும்போது சிந்தி விடுகிற எல்லாவற்றையுமே பொறுக்கி கொண்டே வருகிறாள். இவர் போவாஸ் அங்கே வருகிறார். லேண்டை பார்க்க வரும்போது கேட்கிறார் அந்த கண்காணியிடம், இந்த பெண் யார் என்று கேட்ட உடனே அவர் சொல்ல, இந்த பெண் காலையிலிருந்து அதிகாலையிலே வந்து விட்டாள், இப்படி தான் குடிசைக்கு வந்திருக்கிறாள். அது நம்ம நவமியுடைய மருமகளான ரூத் என்று சொன்ன உடனே அவளை பார்த்த உடனே இவளை பற்றி ஏற்கனவே நல்ல ஒப்பீனியன்லாம் இந்த கண்காணி கொடுத்து விட்டார். அதிகாலையிலே இருந்து இவ்வளோ நேரம் பொறுக்கி கொண்டிருந்தால் இப்பொழுதுதான் குடிசைக்கு வந்திருக்கிறாள் என்று சொல்லி அவளை பற்றி எல்லாம் ஸ்டோரியும் சொன்ன உடனே அவருக்கு அவள் மேலே நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்தது, நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்தது. அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், பின்னாலே பார்த்தோம் சொன்னால், மகளே நீ என்ன வேண்டுமென இங்கே பொறுக்கிக்கொள், வேறு இடத்துக்கு நீ போக வேண்டாம், நீ வேறு என்னுடைய வேலைக்காரர்கள் பெண்கள் கூடயே நீ இரு, வேறு எங்கே இடத்துக்கும் போக வேண்டாம், நான் மற்றபடி யாருமே உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லி நான் கட்டில் போட்டிருக்கிறேன். நீங்கே தண்ணீர் என்னுடைய வேலையாட்டில் குடிக்கிற இடங்களே நீ தண்ணீர் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் அவள் சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத என்னை பார்த்து எவ்வளோ தூரம் என்மேல் இறக்கப்படுகிறேன் என்று இது என்ன காரணம் என்று அவள் கேட்கிறாள் ரூத். அதற்கு அவர் சொன்னார், நீ 11ஆவது வசனத்தை பார்க்கும்போது, நீ உன் மாமியாருக்கு செய்ததையும் நீ உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களுக்கு வந்தது எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு உன் செய்கித்தக்க பலனே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருடைய செட்டிலின் கீழே நீ அடைக்கலம் புகுந்த காரணத்தினால் நிறைவான பலம் உனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கு பின்னாலே பார்த்தோம்னு சொன்னால், அவளுக்கு சாப்பிடும்போது அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறார், எல்லாம் கொடுத்து போகும்போது கொஞ்சம் வார்கோதுமை எல்லாம் அவர் கொடுக்கிறார். இவளை கொண்டு வீட்டில் போய் சொல்லிடலாம், தன் மாமியார்னு சொல்கிறாள், இப்படி நடந்த காரியம்னு சொன்ன உடனே மாமியார் சொல்கிறாள், இது வேறு யாரும் கிடையாது, நமக்கு சொந்தத்திலே உள்ள ஒரு தான் அந்த போவாஸ். நீ அடுத்த நாள் போகும்போது என்ன செய், நல்ல குளித்து எண்ணெய் தேய்த்து குளித்து நல்ல வஸ்திரத்தை தரித்து நீ அங்கே போ. அவன் குடித்து சாயங்காலம் அங்கே இரவிலே படுத்து தூங்கும்போது அவன் கால் பக்கத்தில் ஜமக்களம் மூடி இருக்கும்போது அந்த ஜமக்களத்தை எடுத்து அடியில் கால் பக்கம் எடுத்து விட்டு நீ கால் பக்கத்தில் படுத்துக்கொள் என்று அவள் சொல்கிறாள். இவள் எல்லாவற்றையும் கேட்கிறாள் ரூத். எல்லாம் சொன்ன எப்படியெல்லாம் கற்பித்தப்படியில் 6ஆவது வசனம் பார்த்தோம்னு சொன்னால், 2ஆவது 3ஆவது அதிகாரம் 5, 6 வசனங்களை பார்க்கும்போது, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். 6ஆவது வசனம், அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் என்று அவள் அந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படுதலான ஒரு மருமகளாக பார்க்கிறோம். சாதாரணமாக மருமக்கள் தான் அவ்வளோ ஃபேஷனாக எல்லாம் பல வர்ணமான ட்ரெஸ்ஸு போடவும் அலங்கரிக்கும் பண்ணும்போது மாமியார் சொல்வாள், இது உனக்கு இதெல்லாம் தேவைதானே என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக நடக்கிறது. மாமியார் சொல்கிறாள் அவளிடம், நீ போய் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அவன் கால் அடியில் படுத்துக்கொண்டு அவள் அப்படியே செய்தாள். படுத்துக்கொண்டு காலையில் பார்க்கும்போது கால் பக்கம் ஏதோ படுத்திருக்க போது தெரியுது, ஒரு யாரோ படுத்திருக்காள்னு சொல்லி அந்த போவாஸ் பார்க்கும்போது அவள் சொல்கிறாள், உன்னுடைய திரும்பி 7ஆவது வசனத்தில் பார்க்கும்போது அவள் கால் முடி இருக்கிற போரை ஒதுக்கி படுத்து கொண்டாள்.
பாதி ராத்திரியில் அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்ணில் படுத்திருக்கிறாள். எப்படி இருக்கும் அவருக்கு? படுத்திருக்கும்போது இப்படி ஒரு பெண் வந்து பாதத்திலே படுத்திருந்தால் இந்த என்ன மாதிரி ஒரு மனதில் என்ன தோன்றி இருக்குமான்னு பாருங்கள். உடனே அவள் நம்முடைய அடியாள் மேல் நம்முடைய போர்வை விரியும் என்று அந்த ஒரு கமிட்மெண்ட்டை அவள் சொல்கிறாள். அதற்கு திரும்பவும் சொல்கிறாள், நீ கர்த்தராலே ஆசிரிக்கப்பட்டவள் மகளே, நீ ஆசிரிக்கப்பட்டவள். அதில் என்ன நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கமெண்ட் அவர் சொல்கிறான்னு சொன்னால், நீ தரித்திரரும் ஐஸ்வரவான்களுமான வாலிபனின் பிறைய போகாதனால் உன் முந்தின குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின குணம் உத்தமாக இருக்கிறது. நீ குணசாலி என்பதை எல்லா ஜனங்களும் ஊரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லி அவளை பற்றி போவாஸ் சொல்கிறார். இன்னும் பார்க்கும்போது நீ என் சுதந்திர வாழ் என்பது நான் உனக்கு சுதந்திரவாளி என்பது உண்மைதான். ஆனால் என்னை விட உனக்கு நெருங்கிய ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான். அவனை கேட்டு பார்க்கிறேன். அவன் சரி அதை ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே அங்கே போயிறார். ஒரு மூப்பொருள் வர்ற இடத்துல இருக்கும்போது அந்த சுதந்திரவாளி வருகிறான். அவனிடம் இவர் கேட்கிறார், இந்த எலிமெலேக்கின் மனைவியான நவமி இப்போ திரும்பி வந்திருக்கிறாள், அவளுக்கு சொத்துகள் இருக்கிறது, அதை நீ திரும்ப பெற்றுக்கொள்கிறாய்ன்னு சொன்ன உடனே அதற்கு ஓகேன்னு சொல்லிவிடுகிறான் அவன். ஆனால் அவளோடு கூட அந்த மோகசில் ஒரு பெண் வந்திருக்கிறாள், அவளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அதை மறுத்து விட்டான். அதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி பிறகு இவர் அவளை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து அதற்கு பேர் தான் ஓபேத் என்று பேர். இது யார் என்றால் அந்த ஓபேத் தாவீதின் தகப்பனான ஈசாயின் தகப்பன், தாவீதினுடைய தாத்தா. பார்க்கும்போது அவள் அங்கே அந்த ஒலிவு வாசல்லே இவர் இருக்கும்போது பெரியவர்களாம் என்ன சொல்லான்னு சொன்னால், மூப்பர்கள் எல்லாம் இசபேல் வீட்டாரை கட்டுவித்து ராகேலை போலவும் லேயாளை போலவும் உன் மனைவியை வாழ்ந்திருக்க செய்வாராக என்று அவர்களும் வார்த்தையில்லார்கள். பிறகு அந்த குழந்தை பிறந்த உடனே நகோமி திரும்பி வரும்போது அங்கே உள்ள பெண்களெல்லாம் பார்த்து நகோமியான்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறாள், என்னை நகோமின்னு சொல்லாதே. நகோமி என்றால் ப்ளசன்ட் என்ற அர்த்தம், நல்ல என்ற அர்த்தம். ஆனால் அவள் சொல்கிறாள், எனக்கு கர்த்தர் என்னை கசப்பாக மாறாள் என்று சொல்லுங்கள் என்று அவள் சொல்கிறாள். அந்த சிச்சுவேஷன்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த மோபத்தேசருக்கு இங்கே பஞ்சம் என்று அங்கே போன இடத்திலே தன்னுடைய கணவனை இழந்த பிறகு ரெண்டு மாறலையும் அவள் இழந்தாள். இந்த கசப்பான ஒரு அனுபவம் தான். திரும்பி வரும்போது என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி நாட்டை விட்டு போகும்போது என்னெல்லாம் எல்லாவற்றையும் இழந்திருப்பாள். தன்னுடைய சொந்த தேசம் வரும்போது எப்படி ஜீவிக்க போகிறோம் என்று சொல்லி அவ்வளோ ஒரு மனக்கிளேசில் இருந்தவள். ஆனால் ரூத் ஒரு மோபிய பெண் தான். அவள் இப்படி இஸ்ரவேலை பற்றி எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு இங்கே வருகிறாள். வந்து இந்த குழந்தையை இந்த நகோமி அவளை வாழ்த்துகிறாள். அவளை அங்கே உள்ளவரெல்லாம் அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் இவளை வைத்து வளர்க்கிறாள். அவர்களெல்லாம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் இவளை வாழ்த்துகிறார்கள் என்று பார்க்கும்போது இந்த சரித்திரத்திலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன சொன்னால், கீப் யுவர் கமிட்மெண்ட், உங்களுக்குடைய வாக்குறுதியை காப்பாற்றுங்கள். ரெண்டாவது தலைப்பு ஹானரபிள் இன்டென்ஷன், உயர்ந்த எண்ணங்கள். இங்கே ரெண்டு பேரையும் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக பேசலாம், ஒவ்வொரு இப்போ கேரக்டர் எடுத்து அதிகமாக பேசலாம். முக்கியமாக என்னென்னு சொன்னால் ஒரு கமிட்மெண்ட். இவள் என்ன சொல்கிறாள், இவள் திருமணம் ஆகிவிட்டது நகமுடைய குமாரனுக்கு. மக்லோன் கிலியோனுடைய மனைவி தான் ரூத். கிலியோனுடைய மனைவி ஒர்பால். அவள் கணவன் இறந்தாகிவிட்டது. ஆனால் அவளுக்கு ஒரு கமிட்மெண்ட். நம்முடைய திருமணங்களை பார்க்கிறோம், ஆலயத்திலே என்ன எவ்வளோ தூரம் அந்த ஒரு ஒப்பந்தத்தை ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்கொள்கிறோம். வாழ்வனாலும் துன்பத்திலும் இன்பத்திலும் வாழ்வனாலும் சாவானாலும் எல்லாவற்றிலும் பெரிய இணைந்திருப்பேன் எல்லாம் சொல்லி கமிட்மெண்ட் பண்ணுகிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? ஆனால் இவ்வளோ இங்கே பார்க்கும்போது அந்த ஒரு கமிட்மெண்ட், நீர் உண்மை தவிர மரணத்தை தவிர பிரிக்கவே முடியாது என்று சொல்கிறாள் அவள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பெண் இருப்பாள்னு சொன்னேன். ரூத்துடைய கேரக்டர் ரொம்ப 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 இஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் அவள் எல்லா இடங்களும் தலைகளாக மாமியார் மருமகள் நடந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவ்வளோதான், சொந்த இடம் கிடையாது. பெத்லெஹேம் எப்படி போகுது, யாருமே இல்லையே, சொந்தக்காரெல்லாம் விட்டு எப்படி வருது. கூட உள்ள ஒருபால் திரும்பி போய்விட்டாள். ஆனால் இவள் போகவில்லை. ஏனென்றால் ஒரு கமிட்மெண்ட். நம்முடைய கணவருடைய ஒரு தாய், அவளுக்கு யாரும் கிடையாது, இன்னொரு மரணம் கிடையாது, அவளுடைய கணவர் மாமா இல்லை. அவளை எப்படி தனியாக விட முடியும் என்ற அந்த ஒரு கமிட்மெண்ட், எப்படி அவள் திருமணமாகும்போது எடுத்துருப்பாள், அந்த ஒரு கமிட்மெண்ட் அவளுக்கு அங்கே இருக்கின்ற ஒரு காரணத்தால் தான் நகோமியை பிரியாமல் என்னை நான் போகவே மாட்டேன்னு அவ்வளோ ஒரு ஸ்டபனாக அவள் சொன்னாலும் அந்த ஒரு கமிட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் அதை ஒரு கமிட்மெண்ட் பண்ணுகிறோமோ அந்த இதிலே நாம் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏன் அவளுடைய வாழ்க்கை இவ்வளோ தூரம் மோபியர் 10 தலைமுறை ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சபையிலே உட்படல் ஆகாது என்று சொன்ன கர்த்தர் பரிசுத்த வேதாமத்தில் இவளுக்கென்று புக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சிந்து பார்க்க வேண்டும். இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அவருடைய ஒரு கமிட்மெண்ட். அவர் சொல்கிறார், போவாஸ் அதுபோல் அவர் வயதானவர், இவ்வளோ இளமையான ஒரு பெண். இப்படி இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பாலியல் வன்முறையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது.
சிறுமிகளை வயதானவர்கள் கற்பழிக்கிறார்கள், எவ்வளோ தவறெல்லாம் செய்கிறார்கள். இங்கே அவருடைய காலுக்கு அடியில் போய் படுத்திருக்கிறாள். ஆனால் அவள் பார்த்து விட்டு என்ன, அவர் எவ்வளோ தவறுகளை செய்திருக்கலாம் அவளிடம். அவளும் மாமியார் சொன்னாரே அதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் சொன்னது போல படுக்க அந்த ஜபங்களை எடுத்து விட்டு அவள் கால் பக்கமே அடியில் போய் படுத்திருக்கிறாள். தைரியம் தேவை இதற்கு. இதெல்லாம் தேவனுடைய திட்டமாக இருந்தால் அதற்கேற்றபடி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஃபேவரபுளாக நமக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் செய்து வருவார். அவள் அந்த நிலம், இவள் போய் வார்கோதுமையை பொறுக்கிக் கொள்ள போன இடமானது அவளுக்கு எதுவுமே தெரியாது. அது போவாசுடைய நிலமாக இருந்திருக்குது. அவர்கள் இன்னொருடைய நிலத்திலே போய் பொறுக்க போயிருந்தால் அதிகமாக அவர்கள் வேலைக்காரனும் சரி அந்த ஓனரும் கூட திட்டிருப்பார்கள், எதற்கு கொஞ்சம் பொறுக்கிட்டு போயின்னு சொல்லியிருப்பார்கள். இவரோ அவளை பார்த்த உடனே அவளை பற்றி ஏற்கனவே கண்காணி நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுத்திருக்கிறார். அவள் நகமுடைய மாமியார் ஏனென்றால் அவள் உயிரோடு உள்ளவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் செய்த நன்மைகள் ஏராளம் என்று சொல்லி போவாஸ் அவளை குறித்து சொல்லிடுறான்னு சொன்னால் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெண், கர்த்தரை பற்றி அதிகம் தெரியாத ஒரு பெண். ஆனால் நாமோ எல்லாவற்றையும் எத்தனையோ நம்முடைய தலைமுறையாக கிறிஸ்தவத்தில் வளர்ந்து கொண்டு வந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாள் என்று நான் யோசித்து பார்க்க வேண்டும். மாமியார் சொன்னது போல் எல்லாவற்றையும் அவள் செய்கிறாள். அவர் மறுத்திருக்கலாம், என்னால் முடியாது, நான் எப்படி நான் தனியாக அங்கே போவேன், அவர் தவறாக என்னை நடந்து விடக்கூடாது என்றெல்லாம் அவள் பயந்திருக்கலாம். அவள் ஒன்று போய் சொல்லி எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு தோன்றும் அது கஷ்டம் என்று தான், பிரச்சனை என்று தான் நமக்கு தோன்றும். எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அதையெல்லாம் அவள் என்னை மாறா என்று அழைங்கள் என்று சொல்லி நெகுமை சொல்கிறாள். ஆனால் இவ்வளோ எல்லா இடத்திலும் அவரிடம் கேட்கிற போவாஸ் சொல்கிறாள், இதற்கு நீ இவ்வளோ தூரம் என்மேல் என்னுடைய தயை என்னை பற்றி எதுவுமே தெரியாது, என்மேல் தயை காமிக்கிறதற்கு என்ன காரணம் என்று சொல்லி, ஏன் கிடைத்தது, எதற்காக உன்னுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று சொல்லி அவருடைய கேட்கிறாள். என்ன நல்ல ஒரு குண உடையவள் என்பதை நாம் அதை பார்க்க வேண்டும். போவாசியும் நாம் பார்க்க அவர் சொல்கிறார், நீ அங்கே வேறு எங்கேயுமே போக வேண்டாம், இந்த வேலைக்காரர்களிடம் நான் சொல்லியிருக்கேன், தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அவள் சாப்பிட்ற இடத்துல நீ அவளிடம் சொல்கிறாள், நீ அவள் பொறிக்கொள்வதற்கு எந்த விதமான தடையும் செய்யாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆனரபிள் இன்டென்ஷன், உயர்ந்த எண்ணத்தோடு அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவருக்கு அந்த ஒரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜன்ம வரலாறிலே வருவதற்கு அந்த ஓபியத் தனக்கு பிறந்த குமாரன் அந்த சந்ததி பேரெல்லாம் இங்கே வரக்கூடிய ஒரு வருதுன்னு சொன்னால் அதுக்கு நாம் சாதாரணமாக பெரிய மேன்மேலும் அடைய முடியாது, உலகப்பிரகாரமான மேன்மேலும் அடையலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோகிராஃபர் அவருக்கு எந்த விதமான அந்த கமிட்மெண்ட் இல்லை. அந்த பிள்ளை அவ்வளோ ஒரு பஞ்சத்திலும் பசியிலும் வாடி நடக்க முடியாமல் உணவகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நடந்து கொண்டு வந்த பிள்ளைக்கு அந்த இடத்திலே அவள் அப்படியே ஃபைண்ட் ஆகி அங்கே விழுந்து இருக்கிறாள். அவருக்கு என்ன தேவைன்னு சொன்னால் நம்முடைய இது நல்ல ஒரு படம், பின்னாலே கழுகு இருக்கிறது, இந்த பின்னாடி இந்த குழந்தை படுத்திருக்கிறது, இது ஒரு நல்ல ஒரு படம் என்று சொல்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு அவார்டும் கிடைத்தது. ஆனால் என்ன நடந்த இறுதியிலே அந்த மனிதன் தற்கொலை செய்தான இறந்தார்னு பார்க்கும்போது இங்கே, ஆனால் போவாசின் அது கூட கம்பேர் பார்க்கும்போது அவருடைய எதிர்காலம் எப்படி, அந்த குழந்தை எவ்வளோ ஒரு ஆசியமான குழந்தை என்று பார்க்கும்போது நாம் சிந்து பார்க்க வேண்டும். இன்னும் பார்க்கும்போது யூதா 12 குமாரர்களிலே அந்த யூதா என்று சொல்லக்கூடியவருடைய மருமகள், அவருக்கு 3 குமாரர்கள், மூத்தது 2 முதல் மூத்த மகனுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்ததிலே அவன் தகாத முறையில் இருந்ததினால் இந்த தாமார் திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவன் இறந்து போயிறான். 2வது மகனுக்கு பழைய காலத்திலே இஸ்ரவேல் வம்சத்தின் அங்கே உள்ள முறைமையின்படி என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரன் இறந்து விட்டால் அந்த சந்ததியை உண்டாக்க வேண்டும் சொல்லி அடுத்தவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். யூதாவுக்குள்ள அடுத்த குமாரனுக்கும் இந்த தாமாருக்கு கொடுத்தார். அவனும் அது போல் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஆண்டவர் அடித்து விட்டார், அவன் இறந்து போனான். 3வது பேர் சேலா. இவர் என்ன சொல்கிறார், யூதா சொல்கிறார், அவன் சிறுவனாக இருக்கிறான், அவன் வளரட்டும், நான் அவனுக்கு நான் அவனை திருமணம் செய்து கொடுக்குறேன், நீ வீட்டில் இப்போ அது வரைக்கும் என்று சொன்ன உடனே இவள் வெயிட் பண்ணி பார்க்கிறாள், வீட்டிலே கைம்பனாக இருக்கிறாள். ஆனால் எந்தவித பதிலும் இல்லை. இவள் சூழ்ச்சி செய்தாள். இவனுடைய மனைவி இறந்து போயிறாள். அதுக்கு பிறகு இவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், மயக்கத்திற்கு ஒரு இடத்துக்கு வருகிறான் என்று இவள் கேள்விப்பட்டு அங்கே வழியிலே ஒரு தாசி எப்படி ஆடை அணிந்திருப்பாள் அது போல் முகத்தை முக்காடிட்டு கொண்டு ரோட் சைடில் உட்காந்துருக்கிறாள், அந்த வருகின்ற பாதையில் உட்கார்ந்துருக்கிறாள். இவன் யாரோ என்று நினைத்து தவறாக நடக்க போகிறேன். அப்பொழுது இவள் ஞானமாக கேட்கிறாள், அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை தருவேன் என்று சொன்ன உடனே, ஆட்டுக்குட்டி தருவது வரைக்கும் என்ன அடமானம் என்று சொன்ன உடனே ஒரு முத்திரை மோதிரம் ஆரம்பெல்லாம் அவன் கொடுக்குறான். என்ன நடக்கிறதுன்னு சொல்லும்போது இவள் ப்ரெக்னென்ட் ஆகிறாள். ப்ரெக்னென்ட் உடனே அவன் கேள்விப்படுகிறான். மற்றவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய மருமலான தாமார் ப்ரெக்னெண்டாக இருக்கிறாள் என்று சொன்ன உடனே கணவன் இல்லை எப்படி ப்ரெக்னென்ட்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுகிறது. கோவத்தினால பிடித்து கொண்டு வரன்னு சொன்ன உடனே அங்கே போகும்போது அவள் கேட்கிறாள், யாராலையும் நான்
இந்த கற்பம் தரித்தேன் என்று சொன்னால் இந்த மோதிரமும் முத்திரை மோதிரமும் இந்த ஆரம்பம் யாருடையதும் கேளுங்கள், அவரால் தான் என்று சொல்கிறாள். பார்த்து அவன் ஒரு மாதிரி வெட்கப்படுற நிலைமைக்கு அந்த யூதா ஆனார். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் போவாஸை பார்க்கும்போது நல்ல ஒரு தருணம் அவர் கிடைத்தது. ஆனால் அவர் இதை பயன்படுத்தவில்லை. நியாயமாக போக வேண்டும், நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்கள் இருந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு ஆசீர்வாதம் பின்னாலே போவாஸு கிடைத்ததுன்னு பார்க்கும்போது நல்ல எண்ணங்கள், தவறான மோசமான அழுக்கான சிந்தனைகள் நமக்கு வரவே கூடாது. ஒரு பெண் அழகாக இருக்கிறான்னு சொன்னால் தவறான எண்ணங்கள் வரக்கூடாது அவள் மேலே. அதுபோல் நல்ல ஒரு அழகாக இருக்கிற பையனை பார்த்தால் ஒரு பெண்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அந்த நேரத்திலே நாம் நான் பரிசுத்தாக இருக்க போல் நீங்களும் பரிசுத்தாக இருங்கள் என்று திரும்ப 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 வேதாந்தத்திலே சொல்லப்படுகிறது. எனவே இந்த ரூத் சரித்திலிருந்து அநேகமான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக அந்த ரூத் எவ்வளோ ஒரு கமிட்டடாக தன்னுடைய மாமியார் அங்கே இருந்து கொள்ளுன்னு சொன்ன உடனே நீ திரும்பி எங்களோட வர வேண்டாம் என்று சொன்ன உடனே அவள் போகிறாள். போனாலும் சொல்லுறபடியெல்லாம் அவள் கேட்கிறாள், சும்மா இருக்கவில்லை. நான் எப்படி போகிறது, வாலிப பண்ணி எப்படி போய் நான் வெளியில் மாமியார் சொல்லவில்லை நீ போயின்னு சொல்லி நான் அவ்வளோ தானாக போகிறாள். எல்லா இடத்துலையும் ஒரு நற்பெயர் அவள் கிடைக்கிறது. இன்னும் பார்க்கும்போது போவாஸ் நடந்து கொண்ட விதம், அவளுக்கு எந்த விதமான மற்ற வேலைக்காரர்கள் ஆண்கள் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்து விடக்கூடாதேன்னு சொல்லி நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லி கட்லேட் இருக்கேன், தொட்டு விடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனை போவாஸ் கொடுக்கிறார். அப்படி ஒரு சான்ஸ் கிடைத்த பிறகு கூட தன்னை தற்காத்து கொண்டார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் வேதாந்தத்திலிருந்து அநேகமாக இருக்கிறது. ஆனால் நாம் இந்த மாதிரி சரித்திரங்களை அதிகமாக நம்ம எடுப்பது கிடையாது, நமக்கு தெரியும். ஆனால் இதிலிருந்து சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அபியாசப்படுத்துவதே கிடையாது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம பிள்ளையிலே ஒரு கமிட்மெண்ட்டோடு நம்ம எது எடுத்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியில் இருந்தாலும் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நம்முடைய பொறுப்புகள் என்ன இருக்கிறது, முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, என்ன இருக்கிறது என்று நாம் தெரிய வேண்டும். உயர்ந்த குணங்களாக அழுக்கான சிந்தனை நமக்கு வராதபடி நல்ல சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும். அப்படி வந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் நெறிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும், எத்திக்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும். உலகம் எப்படி செய்து போய்கொண்டு இருக்கலாம், ஆனால் எத்திக்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும். இந்த நாட்டில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு இங்கே எப்படி அந்த ஒரு அதை காப்பாற்ற போல தான் அந்த சிறுமியை காப்பாற்ற எண்ணாத அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபை போல தான் இந்த நாட்டில் ஊழியர்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ இடங்களில் கஷ்டப்படுற, சாப்பாடு இல்லாமல், ஆடை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுகிற இருக்கிற வில்லேஜஸ்லேயும் பல இடங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்ல யாரும் போக மாட்டார்கள். பார்த்தால் பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ தூரம் யாரை நாம் விடுவிக்க வேண்டுமோ அதே அங்கே காரியங்களை செய்யாதபடி சொன்னவர்களுக்கே நாம் சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்க என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் வரும்போது கேட்பார். அவர் உங்களை அறியேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இல்லாதபடி இப்படிப்பட்ட மற்றவங்களை ஒரு காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு ஒரு கமிட்டடாக காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி ஒரு போவாஸை போலவும் பெண்கள் நம்முடைய மேரேஜ் ஆன பெண்களாக இருக்கலாம், மேரேஜ் ஆக போகிற பெண்களாக இருக்கலாம், ஒரு ரூத்தை போல நற்குணங்களோடு நற்குணசாலியாக நாம் தேர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் சந்ததியிலே ஆசிரியர் என்பதில் எந்த மன சந்தேகமில்லை. கத்துத்தாமை செய்தியை ஆசிரியப்பார் ஜபசிவ். அன்பின் தகப்பனை நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ரூத் போவாஸ் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டோம். குறைகள் எங்களிடம் உண்டு, எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி அவர்களுக்கு ஏற்ற நற்குணங்கள் ஆண்டவரே எந்த கமிட்மெண்ட்டோடு ரூத் தன்னுடைய மாமியார் கூடவே போய் சொன்னதெல்லாம் கேட்டாலோ அதுபோல் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே அதை உணர்ந்து நடந்து கொள்ள கிருபை செய்யும். திருமணங்களாகி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அதை தாங்கிக்கொள்ள முடியாமல் எல்லாவற்றையும் அறிந்து நல்ல கவுன்சிலிங் எல்லாம் எடுத்தாலும் கூட நேரங்கள் வரும்போது அதை அபியாசப்படுத்த அதோடைய பல பிரச்சனைகள் திருமணமான பிள்ளைகள் மத்தியிலே வாழ்க்கையிலே இருக்கிறது. போவாஸை போல அவர் சொல்கிறார், பணக்காரருக்கு பின்னாலேயும் ஏழை பின்னாலே வாலிப பின்னாலே போகவில்லை என்று சொல்லி ரூத்தை பார்த்து சொல்கிறார். இவர் தவறாக நடந்திருக்க சான்ஸ் கிடைத்த பிறகு கூட அவர் நடக்கவில்லை. ஏனென்றால் உமக்கு பயந்த ஒரு பயம் உண்மையில் ஒரு நிலைத்திருக்க வேண்டுமே. அந்த ஒரு நற்குணங்கள் இருந்த ஒரு காரணத்தில் வந்து போவாஸும் ஒரு பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதிலும் இன்னொரு சுதந்திரவாளி இருந்தார், வேறு யாருமே நல்ல ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது, நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று நல்ல ஒரு அழகான பெண் நம்ம வைத்துக்கொள்ளலாம் என்று நினைக்காதபடி நான் ஒரு சுதந்திரவாளி தான், இன்னொரு சுதந்திரவாளி இருக்கிறான் என்று கேட்கிறேன். அவன் அப்படி நான் எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ராகேலும் இஸ்ரவேல் குடும்பத்தை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் நீ ஆசிரியப்பாராக என்று சொல்லி மனைவி ஆசிரியப்பாராக என்று சொல்லி அவ்வளவு மூப்பர்களும் ஆசீர்வாதத்தில் பார்க்கும்போது எங்களுடைய குணங்களை நாங்கள் மாற்றி ஒரு நற்குணசாலிகளாக நாங்கள் ஒவ்வொரு திகழை நிற்கிறது செய்யும். பேசுவது மட்டுமல்ல, படிப்பது மட்டுமல்ல, வேதாமத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடிய ஒரு மனதை தந்து எங்களுக்கு எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறேன். துதிகனமாயும் என ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.